மும்பை vs ஆர்ஆர் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் நம்ம சொன்ன மாதிரியே ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி அடித்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. அவர் நம்பர் 1 பிளேயர்ன்ட்டு வேர்ல்டு கப்புக்கு அவர் டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே மும்பையோட நிறையா செஞ்சுரி அடிச்சிருந்தாரு லாஸ்ட் ஐபிஎல்ல கூட. இந்த வாட்டி மும்பைக்கு எகென்ஸ்டாக மறுபடியும் செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க. என்ன மாதிரி பிளேயருங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், எப்பா பயங்கரமாக பேட்டிங் ஆடுறாருங்க. பொறுமையாக ஆடினாருங்க நேற்று. 60 பால்ஸில் 104 ரன்ஸுங்க, 9 4 7 சிக்ஸஸ். வெளுத்து எடுத்துட்டாருங்க மனுஷன், பொழந்து கட்டினாரு பேட்டிங்கில். ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி பொறுமையாக அட்டாக் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்லாம் நம்மளுக்கு அவரோட ஃபார்ம் தாங்க ரொம்ப மெயின். ஏன்னா இந்தியன் டீமை பொறுத்தவரையும் வேர்ல்டு கப்பு 2020க்கு போகும்போது லெஃப்ட் ஹேண்டரோட ஓப்பனிங் அப்போ ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ரொம்ப வைட்டில். அது வந்து ஆர்ஆர் வந்து பீட் பண்ணிட்டாங்க மும்பையை வந்து 9 விக்கெட்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. என்ன மாதிரிங்க பேட்டிங் ஆடுறாரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் ஸ்டார்டிங்லேயே வந்து அவ்வளோ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க, 75 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க ஓப்பனிங் விக்கெட்லேயே. அதுலேயே வந்து மும்பைக்கு வந்து டர் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து ஜாஸ் பட்லர் அவுட் ஆனோடனே சஞ்சு சாம்சன் அங்கேருந்து வந்து அதர் எண்டில் வந்து அவரும் உரிச்சு எடுத்துட்டாருங்க. நல்ல பேட்டிங் பண்ணாருங்க சஞ்சு சாம்சனும். அவரும் 28 பால்ஸ் 38 ரன்ஸ், அவரும் நல்ல ஸ்டாண்டர்டாக ஆடி பொறுமையாக டீம் வந்து கைட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இப்போ 14 பாயிண்ட்ஸில் வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி குவாலிஃபைடு தான் பிளே ஆஃப்க்கு. இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. 2 மேட்ச், ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே குவாலிஃபைடு தான். 2 மேட்ச் ஜெயிச்சால கியூன்னு போட்டுருவாங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் செம்ம பேட்டிங் ஆடினாரு. மும்பையை வந்து தெறிக்க விட்டுட்டாருங்க. மும்பையை சுனில் கவாஸ்கர் கேட்டிருந்தாரு, நீங்கள் மும்பை பாய், மும்பையில் பிறந்தவர், மும்பைக்கு எகென்ஸ்டாக தான் செஞ்சுரி அடிக்கிறீங்க ஐபிஎல்னு கேட்கும்போது அது எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சொன்னார், நம்ம வந்து ஒரு மேட்சும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் எந்த மேட்ச் கிடைக்குதோ அதான் சார் நம்மளுக்கு லக்குன்னாரு. நல்ல பிளேயர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். இன்னும் ஒரு நல்லா விளாண்டு மேலும் மேலும் அவர் இன்னும் நிறையா செஞ்சுரி அடிக்கணும் இந்த ஐபிஎல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரையும் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்கங்க. யார் யார் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் வந்துட்டார், ஜாஸ் பட்லர் 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு போன மேட்ச்சு. இந்த சீசனில் 2 செஞ்சுரி அடிச்சிட்டார் ஜாஸ் பட்லர். இப்போ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் 1 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இன்னமேட்டு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாங்களாலே அவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும் ஐபிஎல். இல்லை அதுவும் மும்பைக்கு மாதிரி பவுலிங் அட்டாக்ல வந்து செஞ்சுரி அடிக்கிறாங்கன்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. பெரிய ஃபார்முக்கு வந்துடுவார் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து நம்மட்டு அவர் வந்து அட்டாக்கிங்காக தான் ஆடுவார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சொன்னார், என்ன சஞ்சு சாம்சனு, சங்கக்காரா, ஆர்ஆர் டீம் மேனேஜ்மெண்ட்லாம் என்னை நல்லா பேக் பண்ணாங்கன்ட்டு. அந்த பேக் பண்ணதுக்கு வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த செஞ்சுரி அடித்ததுனால. அடுத்தது மும்பை டீமை பற்றி பேசி ஆகணுங்க. மும்பை டீம் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்து நல்லா தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரோஹித் சர்மாவும் இஷான் கிஷனும் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து எடுத்துருவாங்க, அதுவும் ஓப்பனிங் ஓவர்லேயே வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிட்டார் ட்ரெண்ட் போல்ட்டில். அதே மாதிரி இஷான் கிஷன் வந்து சந்தீப் சர்மா வந்து நல்லா பவுலிங் போட்டு சந்தீப் சர்மா எடுத்துட்டாங்க. சூரியகுமார் யாதவ் விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் இவங்க 3 விக்கெட்டு எடுத்துட்டாங்களே மும்பை பாதி மேட்ச் காலி. ஆனால் திலக் வர்மா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார், 65 அடித்தார். திலக் வர்மா பேட்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அப்போ வதேரா வந்து ஒரு 49 அடித்தாருங்க. அவர் மும்பையோட டீம் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 179 தான் அடிச்சிருந்தாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க வந்து ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து சரியில்லை, அவர் வந்து கொஞ்சம் மோசமாக டீம் வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு, இப்படியே லீட் பண்ணார்னா டீம் வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து எல்லாருமே குறை சொல்கிறது வந்து ஸ்மார் தான்ங்கிறாங்க. மறுபடியும் நேற்று பார்த்தீங்கன்னா அவரே எடுத்து ஃபஸ்ட் ஓவர் போடுறாரு. அவர் ஃபஸ்ட் ஓவர் போட்டாலே மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட்டாக எல்லா மேட்சும் தோத்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஹார்திக் பாண்டியா வந்து நேற்று மறுபடியும் ஹார்திக் பாண்டியா வந்து மேட்ச் முடிஞ்சோடனே ஏதோ இதாக பேசிகிட்டு இருந்தார் சஞ்சு சாம்சன்கிட்ட. என்ன அப்பா பேசினாருன்னு தெரில. ஆனால் சஞ்சு சாம்சன் அவர் ஏதோ ஒரு இது போயிட்டு இருந்துச்சு, ஒரு சாட் பெல்டி சாட் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ரோஹித் சர்மா மறுபடியும் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு ஹார்திக் பாண்டியா மேலே. அதுவும் என்னன்னு தெரியல. அது போக போக தான் இந்த சீசன் போக தான் தெரியும் என்ன வருதுன்ட்டு. ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 2 overs 21 ரன்ஸு. நேற்று பும்ரா வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், 4 overs 37 ரன்ஸு. நோவன் துஷேரா அவர் தான் சொல்லியிருந்தாங்க, பெரிய பிளேயர் மும்பை இந்தியன்ஸுக்கு. அவர் ஒரு மலிங்கா மாதிரினாங்க துஷேராவை. அவர் 3 overs 28 ரன்ஸ் அவரே அடிச்சிட்டாங்க. அதனால்
ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி வந்து ரொம்ப ஸ்மார்ட் தாங்க இந்த சீசனுக்கு. அவர் வந்து இன்னும் நல்லா திட்டம்னா கேட்கணும். எப்படி ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து எதா தோனிகிட்ட கேட்குறாரோ அவரும் ஸ்டெப்ஸ் எடுப்பார் ருத்ராஜ் கெய்க்வாடு. பட் ஆனால் ஹார்திக் பாண்டியா வந்து ரோஹித்தை கொஞ்சம் மதித்து ரோஹித்திட்டையும் கேட்கணும். ஆனால் அவர் ஹார்திக் பாண்டியா வந்து ரோஹித்திட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தால் ஏற்கனவே மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் அவர் மேலே கோவமாக இருக்காங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹார்திக் பாண்டியா வந்து மாறணும். இல்லைன்னா மும்பை டீம் வந்து கேப்டன்ஷிப்பை வந்து மாற்றிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே மாத்திர ஐடியாவில் தான் இருக்காங்க. அடுத்த வருஷம் ஹார்திக் பாண்டியா கேப்டனாக இருப்பாரா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் மும்பைக்குள்ளே பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஹார்திக்னால. அது சீக்கிரம் சரி கட்டுனாதான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு டீம் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா மும்பையோட டீம் வந்து எப்படி போகும்னே தெரியாது. ஏற்கனவே அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. 2 ஸ்ப்ளிட்டாக தான் இருக்கா மும்பை இந்தியன்ஸ் டீமு. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரில. ஹார்திக் பாண்டியாவில் தான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ப்ளிட்டிங் இல்லாமல் மும்பை டீம் வந்து நல்லா நடத்தணும்னா ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏன்னா ரோஹித்னா ஃபைட்டு ரன்னிங் கேப்டன், ஐபிஎல் கேப்டன் மும்பை இந்தியன்ஸ்க்கு. அதை பொறுத்து மும்பை வந்து ஒரு முடிவு எடுக்கணும். என்ன பண்ண போகிறோம் தெரில. மும்பை இந்தியன்ஸ்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மும்பை இந்தியன்ஸு அதை சமாளித்து தான் ஒரு இது பண்ணணும், ஃபைட் பேக் பண்ணணும். மும்பை இந்தியன்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் கையில் தான் எல்லாமே இருக்குது. இனிமேட்டு டிசிஷன் எடுக்கிறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது.